வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான சிறந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. நம் மத்தியில் தேவன் இருக்கிறார். இந்த ஆராதனை ஒரு பொறுப்படுத்தி நடத்துவார். திருத்துவ தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை வெளிப்படுகிற இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபை ஆண்டவரே புதியவைகளாக இருப்பதற்காய் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் பகிர்ந்திருப்பே. எல்லாம் பார்த்துக் கொள்கிறவரே கண்ணீரை காண்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்ணீரை துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்ணீரை துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஆமென். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹalleluya Hallelujah. Hallelujah. தொடர்ந்து எங்களை நடத்தும், தொடர்ந்து எங்களை நடத்தும். உடைய கிருபை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 34 சங்கீதத்தை வாசித்து நாம் கர்த்தரை பாடி ஆராதித்து உடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. 34 சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேர்ந்து வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் நல்லவர்.
அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார். கிருபை உள்ள தேவனாகவே இருக்கிறார். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிற தேவன், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அருமையான காலை நேரத்திலும் அவரை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்து ஜெபித்த போது அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் கலண்டது, வாசல்கள் திறந்தது, விடுதலை உண்டானதைப் போல நாம் பாடி ஆராதிக்கும் போது பிசாசின் அஸ்திபாரங்கள் அசையும், கட்டுகள் அறுக்கப்படும், விடுதலை உண்டாகும், வாசல்கள் திறக்கும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆமென் கர்த்தரை பாடி துதிப்போம். அவருடைய கிருபை நிச்சயமாகவே நம்மை நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அவருடைய சமூகத்திலே தொழுது கொள்வதற்கு கர்த்தர் இந்த நாளை நம்ம கொடுத்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 8வது சங்கீதம் 4, 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புத்தகம் 8, 4, 5, 6 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேலே நீர் அவனுக்கு ஆளுகை தந்தீர். ஒரு மகிமையான சங்கீத பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாலகரின் வாயினாலே துதியை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி, இஸ்ரவேலின் தேவனை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். அது நமக்கு எம்மாத்திரம். ஆனால் பாலகராக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஒரு மகிமையான அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த நாளிலே தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதம் 117 இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அதனால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலக நாவிலே, சொல்லுவோம். பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது.
மக்கள் மேல் அதிகாரம் தந்துள்ளே. ஆமென். அனைத்து படைப்பு என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஒட்டுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஒட்டுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே
பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்றுத்தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்றுத்தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோ
துதியும் கனவும் யோனே உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில்தான். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில்தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் நான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் நான். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனவும் தூயோனே உமக்கே. துதியும் கனவும் தூயோனே உமக்கே. என்னை மறவாத நேசர் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத நேசர் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே, காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொல்லி சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனே, கிருபையில் அந்த கரங்கள் காலை நேரத்தில் இடைப்பட்டு மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய ஈவு, உம்மால் வந்தது, உம்மிடத்திலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியில் எளிமையில் ஒரு பாக்கியவன் எழுதப்பட்டிருக்கு. காலையில் ஆண்டவரே நாங்கள் எளிமையாய் வந்து நிற்கிறோம். எங்களோடு கூட உறவாடி நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே உங்களை திரும்பவும் சந்திக்க, இந்த காலை ஆறுதலை சந்திப்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீங்கள் பதிவிடுகிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்கிற தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். அன்றைக்கு எசேக்கியேல் ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி உடனே அவனுக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்த தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நீங்கள் பதிவிடுகிற ஜெப குறிப்புகளுக்கு நீங்கள் ஜெபியுங்கள், நானும் ஜெபிக்கிறோம், இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் செய்த மகத்துவமான காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென். விலையேற பெற்றவைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உச்சிதங்களை, சிறந்தவைகளை, மேன்மையானவைகளை, யாரும் கொடுக்க முடியாதவைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவைகளுக்காக நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்துவதாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. நாம் ரட்சிக்கப்பட்டதுடைய கிருபை, இம்மட்டும் நிர்மலமாகாமல் இருப்பதுடைய கிருபை. ஆகவே தேவன் நமக்கு தந்தருளின விலையேறப்பட்ட ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், அபிஷேகம், மேன்மைகள், உயர்வுகள், வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள், தேவனை அறிகிற அறிவு, தேவனோடு இருக்கிற உறவு, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம், இவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இவைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்த அருளினவைகளில் ஒரு விலையேறப்பட்ட ஒரு காரியம் என்ன? மார்க்கு 16 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். மார்க்கு 16:17 வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். ஆமென். அந்த வரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நோய்களை நீக்கி ஜனங்களை விடுவிக்கிற ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் குணமாக்கப்படுவார்கள், அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். லூக்கா 5 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். லூக்கா 5 அதிகாரம் 17 வசனம். பின்பு ஒரு நாள் இயேசு உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேமிலும் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அல்லேலூயா. அப்போ அந்த சுகமளிக்கும் வல்லமை, ஜனங்களை குணமாக்குகிற அந்த விசேஷித்த கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மார்க்கு 5 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் அங்கு வேதம் சொல்லுகிறது. 12 வருடம் பெரும்பாடோடு காணப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட கூட்டத்தின் நடுவிலே இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவளை குணமாக்குகிறதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, அவள் தன் உடைமைகளெல்லாம் விற்று செலவழித்தும் கொஞ்சம் கூட அவளுக்கு சுகம் கிடைக்காமல் இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் உடைமைகளை இழந்தாள். ஆமென். எல்லாவற்றையும் விற்று செலவழித்தாள். ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் சிலவர்கள் ஜெபிப்பதற்கு சபைக்கு வருவார்கள், ஜெபிப்பதற்கு வருவார்கள். அவரிடத்தில் விசாரித்தால் தெரியும், பல வருடமாய் அவர்கள் அந்த வியாதியோடு போராடி கொண்டிருப்பார்கள். மருத்துவர்கள் சொல்லியிருப்பார்கள், நீ மரிக்கிற வரைக்கும் இந்த மாத்திரை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு மருந்துகளை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். பல வருடங்கள் அந்த வியாதியோடு போராடி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய சம்பாத்தியத்தில் பாதிக்கு அதிகமான பணத்தை கூட இந்த வியாதி குணமாக்குவதற்கு மருத்துவருக்கும் மருந்துக்கும் மற்ற காரியத்திற்கும் செலவழித்து உள்ளம் உடைந்து போனவர்களாய் அவர்கள் ஜெபிக்க வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். இதன் நிமித்தம் குடும்பத்தில் குழப்பங்கள். சில நேரங்களில் மனைவி சுகவீனப்பட்டால் கணவன் முறுமுறுப்பார், கணவன் பலவீனப்பட்டால் மனைவி முறுமுறுப்பார்கள். ஐயோ, எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி முறுமுறுப்பார்கள். அதன் நிமித்த குடும்பத்துக்குள்ள சமாதான கேடுகள், அதன் நிமித்த ஒரு மனக்கேடுகள் அங்கு வரும். ஒரு ஒற்றுமை அங்கு இருக்காது. ஒருவர் மேல் ஒருவர் பழி போடுவார்கள். 2 குடும்பங்களையும் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். காரணம், அந்த வியாதியை தாங்க முடியாமல், அந்த வியாதியினால் பணம் செலவழிக்கப்படும் போது, அதை செலவழிப்பதற்கு பணங்கள் தன்னிடத்தில் இல்லாமல் போகும்போது பலவிதமான போராட்டங்களை அவர்கள் சந்திப்பார்கள். பாருங்கள், 12 வருடம், 1 வருடம் 2 வருடம் அல்ல, அவருடைய உடல் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள்.
ஆமென். எப்படி யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட பெண்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே நிச்சயமாய் உங்களை குணமாக்குவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி, அப்படிப்பட்ட பிரச்சனை நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு சுகத்தை தந்து உங்கள் கண்ணீரை துடைத்து ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் கிருபை பொருந்தினவராய் இருக்கிறார். இப்படி ஆண்டவர் சந்தித்த அநேக மக்கள் எல்லாம் இந்த வியாதியோடு போராடினாய் இருந்தார்கள். 38 வருஷம் வாழ்க்கையில முடித்து விட்டான். இனி அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. நான் வாழ்வேன் என்றோ, இனி வீட்டுக்கு போவேன் என்றோ, நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றோ அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி படுத்து கிடக்கிறான். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பார்த்தீங்க, அப்போ 38 வருஷம், 38 இயர்ஸ். யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஒரு நாள் மருத்துவமனைக்கு போய் அங்கு கொடுக்கப்படுகிற வரிசைப்படி டோக்கனை வாங்கி கொண்டு சில நிமிடங்கள் காத்திருப்பதற்கு நம்மால் முடியவில்லை. மனது படபடக்கிறது. பணம் செலவழிப்பது கூட அநேகருக்கு வருத்தம் தெரியாது. மருந்துகளை எடுப்பது கூட அநேகருக்கு வருத்தம் தெரியாது. ஆனால் பல மணி நேரங்கள் மருத்துவமனையில் காத்திருந்து இந்த மருத்துவரை பார்ப்பதற்கு செலவிடுகிற நேரத்தை பார்க்க வேண்டும். அநேகருடைய இருதயம் ரொம்ப சங்கடப்படும், ரொம்ப வேதனைப்படும். மருத்துவமனையில் பயங்கரமான கூட்டங்கள் இருக்கும், பயங்கரமான நெருக்கடியாக சில சூழ்நிலையில் அங்கு காணப்படும். அந்த மருத்துவருடன் அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கு சில நேரத்தில் கடினமாக தோன்றும். அதையெல்லாம் தாண்டி மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று மருந்துகளை வாங்கி சரீரத்தில் பலவிதமான போராட்டத்தை சந்தித்து கடந்து வருவது என்பது சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தேவன் அப்படிப்பட்ட மக்களை விடுவிக்க, அப்படிப்பட்ட மக்களுக்கு குணத்தை கொண்டு வருவதற்கு நமக்கு தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுகமாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில், என்னை ஆண்டவர் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்த ஆரம்பத்தில் நான் ஆண்டவரை பார்த்து நான் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரே, பணம் இருக்கிறவர்கள், பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும், எவ்வளோ பெரிய மருத்துவமனையில் போனாலும் அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் எங்க ஆண்டவர்களே போவார்? அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபிக்கிற போது நீ கிருபையாய் மனம் இறங்கி அவளுக்கு நீ சுகத்தை கட்டளையிட வேண்டும், அந்த கிருபை எனக்கு தாரும் என்று பல நாட்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இப்போதும் அதற்காக நான் ஜெபிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த கிருபைகளை சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற போதும் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் ஏற்படுத்தினார். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி. அப்போ அநேக வியாதிகள் பிசாசினால் கொண்டு வரப்படுகிற வியாதிகள் உண்டு. பிசாசுகளை துரத்தும் போது அவர்கள் வியாதிகள் ஆட்டோமேட்டிக்காக குணமாவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். பாவத்தினால் விடுகிற வியாதிகள் உண்டு, சாபத்தினால் விடுகிற வியாதிகள் உண்டு, பிசாசினால் கொண்டு வரப்படுகிற வியாதிகள் உண்டு. பலவிதத்தில் வியாதிகள் ஒரு மனிதனை தாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில சரீர உறுப்புகள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திக்கப்படுகிற மக்கள், போராடுகிற மக்கள் வருகிற போது அவளுக்கு ஆலோசனை கொடுத்து மனதுருக்கத்தோடு, இயேசுவின் மனதுருக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து அந்த ஜனங்களை விடுவிக்கிறார். அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஒரு சரணத்தை நாம் பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? கர்த்தரேசு காண்கின்றார், கர்த்தரேசு காண்கின்றார். கருத்தாய் அவரை தேடிடுவோம், கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம்.
9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனதுருகினார். அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அநேகரை குணமாக்கிற்று. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வருகிற போது 40 வருடம் ஒரு பிறவி சப்பானியாக இருக்கிறவன் அலங்கார வாசலில் அலங்கோலமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பேதுருவும் யோவானும் அங்கு ஜெபிப்பதற்கு போகிறார்கள். ஆமென். ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி கையை நீட்டுகிறான். அந்த நாளுக்கு வேண்டிய தேவைகளுக்காக கரங்களை நீட்டுகிறான். ஆமென். பேதுருவும் யோவானும் நினைத்திருக்க வேண்டும், ஏதாகிலும் ஒரு பொன் வெள்ளி கொடுத்திருந்தால் திரும்ப அந்த இடத்திற்கு வந்திருப்பான். அவர் சொன்னான், பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு நான் தருகிறேன், நசினா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான். ஆமென். பேதுரு நிழல்பட்டவெல்லாம் சொஸ்தமானார்கள் என்று அப்போஸ்தலர் 5:15 நாம் வாசிக்கிறோம். கரங்களை பிடித்தான். பாருங்கள், கரங்களை பிடித்தான். கரங்களை பிடித்த உடனே அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. ஆமென். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 8வது வசனம் சொல்லுகிறது. 8வது வசனம், குதித்தான், எழுந்தான், நின்றான், நடந்தான், குதித்தான், தேவனை துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு வல்லமை அவன் பெற்றுக்கொண்டான். சுகமளிக்கும் வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த சுகமளிக்கும் கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை மாறுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான காலை நேரத்தில் அப்படி தேவன் நமக்கு கொடுத்த விலையேறப்பெற்ற சுகமளிக்கும் வல்லமைக்காக, அதிகாரத்திற்காக, வரங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் விலையேறப்பெற்றது என்ன? அதிகாரங்கள். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், நோய்களை குணமாக்கி ஜனங்களை விடுவிக்கிற ஒரு அதிகாரம். நாயின் ஒரு கேசு கடந்து போகிறார். அங்கு போகும்போது மரித்த தன்னுடைய மகனை அடக்கம் பண்ணுவதற்கு அங்கு கொண்டு வரப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் அழுகிறதை இயேசு பார்க்கிறார். ஆமென். அங்கு ஒரு அற்புதம் நடப்பதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இவ்வளவு மகிமையான ஒரு காரியம். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அங்கு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்ற அதிகாரத்தோடு சொல்லுகிறார். அதிகாரத்தோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எழுந்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை, அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவன் பிறந்த குடும்பத்திற்கு பாரமாக இருந்தவன், மற்றவர்களை நம்பி வாழ்கிறவன், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற அபிஷேகத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். லூக்கா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். ஆமென். ஆண்டவர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி பிசாசுகளை துரத்தி ஜனங்களை விடுவிப்பதற்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் எங்கும் போய் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிணியாளிகளை அந்த வரத்தை, அந்த கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து பிணியாளிகளை குணமாக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இவைகளுக்கு நாம் நன்றி சொல்வதாய் காணப்படுகிற போது கர்த்தர் நம்மை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. அதற்காக நாம் கர்த்தருக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர்கள் 14ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். அங்கு பவுலின் மூலமாய் நடக்கிற ஒரு அற்புதத்தை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். 8வது வசனம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்கு தேவனுடைய ஒரு அற்புதம் நடப்பதை நாம் பார்க்கிறோம்.
அற்புதம் நடக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருகிற போது அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 5வது வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். 11ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். இப்ப பிரமிக்கிறான் பாருங்க, பிரமிக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் பிலிப்பை கொண்டு செய்தார். ஆமென். மாயவித்தைக்காரன் பிரமிக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் பிலிப்பை கொண்டு சமாரியாவிலே செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அசுத்தாவிகள் ஓடினது, நோய்கள் குணமானது, அற்புதங்கள் நடந்தது, ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், ஜனங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. பிலிப்பை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த பட்டணத்தில் சமாதானம் உண்டாயிற்று, அந்த பட்டணத்தில் திருச்சபை உண்டானது, கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஒரு எழுப்புதலுக்கு எதிர்பார்த்து கொண்ட நாட்களில் சாதாரணமான மனிதர்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் கிருபை புரிந்தின தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் கிரியை நடப்பிக்கிற கிருபை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவன் கொடுத்த விலையேறப்பெற்ற சுகமளிக்கும் கிருபைகளுக்காக, சுகமளிக்கும் வல்லமைக்காக, குணப்படுத்தும் வல்லமைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். அந்த வரங்களை அனல் மூட்டுவோம், அதில் வளருவோம். அநேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சன்னத்தை நாம் பாடி நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, பெருங்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். பெருங்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இன்று உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் பாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் பாடுகின்ற உன்னை காண்கிறார். பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையா கதறுகின்ற உன்னை காண்கிறார். உடனிருந்து நடத்திடுவார், ஒரு போதும் கைவிடார். உடனிருந்து நடத்திடுவார், ஒரு போதும் கைவிடார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். ஹல்லேலூயா, Alleluia, ஆமென், ஆமென். Alleluia, Alleluia, ஆமென், ஆமென். Alleluia, Alleluia. ஜெபத்தை கேட்கிறவரே,
ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்கிறவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பான தகப்பன்மார்கள், அன்பான தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப தம்பி தங்கைகள், குட்டி கண்மணி பிள்ளைகள், தேவையோடு வந்திருக்கிற ஜனங்கள், உம்மை நோக்கி இதாகிலும் ஒரு அற்புதம் நடந்து விடாதான் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் இந்த காலை நேரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும், நீ பெரியவர், நீ சிறந்தவர், நீ உயர்ந்தவர், பரிகாரி ஆண்டவரே, எங்களுக்கு மருத்துவராக இருக்கிறேன். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த கிருபாதார வரங்களை அனல் மூட்டாமல் புதைத்து வைத்திருப்போமானால் எங்களுக்கு மன்னியும். அதை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையுள்ள மக்கள், தேவையோடு வாழ்கிற மக்கள், கண்ணீரோடு வாழ்கிற மக்கள், எதிர்காலத்து நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற தேசத்தில் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை வரங்களை அழிந்து போன மக்களுக்காக ஆண்டவரே பயன்படுத்த எங்களுக்கு கிருபைகளை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் விருப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிந்து போன மக்களை விடுவிக்கிற வெளியேறப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, அதை அனல் மூட்டி எழுப்பிவிட எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வல்லமை வரங்களை எங்களுக்கு தாரும். ஜனங்களை விடுவித்து ரட்சிப்புக்கு நடத்த எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஆத்தும பாரத்தை அதிகமாய் தாரும். அழுது ஜெபிக்கிற கிருபைகளை தாரும். மன்றாடி ஜெபிக்கிற பாரத்தை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவரே, உடைய பரிசுத்தத்தில் நாம மகிமைப்படட்டும். நீர் கொடுத்த ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த எல்லா அதிகாரத்தையும், நீர் கொடுத்த எல்லா வல்லமை வரங்களையும் அனல் மூட்டி அதை பயன்படுத்தி அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். இப்பொழுதும் ஜெபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிற தேவ ஜனங்களை விட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எதிர்பார்ப்போடு உடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். ஜெபிக்க தெரியாதவர்களாக இருக்கலாம். பல நாள் ஜெபித்து அற்புதம் நடக்காமல் சோர்ந்து போய் காணப்படுவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கலாம். யாரிடத்தும் சொல்ல முடியாத ஒரு கவலையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டமாக இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த வேதனைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். எதுவானாலும் உடைய கரம் இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீட்டப்படட்டும் அப்பா. உடைய மனதை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் பலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. சில மனிதர்கள் போராடி கொண்டிருக்கலாம். சில மனிதர்கள் வேலை ஸ்தலத்தில், அவர்கள் இருக்கிற இடத்தில், பக்கத்தில், உறவின் மத்தியில் விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். அவர்கள் பேசின வார்த்தைகள் காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். நடக்கிற விஷயங்கள் அவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். எதுவானாலும் இந்த காலை நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. நீ ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி போராடி கொண்டு யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. விடுவிக்கிறவரே, விடுதலை தருகிறவரே, கட்டுகளை அறுக்கிறவரே, அடிமைத்தனங்களை உடைக்கிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரம், அற்புதங்களின் கரம், அதிசயங்களின் கரம் கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. உடைய கிருபை விளங்குவதற்காய் உமக்கு நான் தொடர்ந்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாள் காலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற, வார்த்தைகளை கேட்கிற, ஜெபிக்கிற சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி கலந்த இருதயத்தோடு முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தொழில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், வேலைகள் கிடைக்கட்டும், பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் திருமணங்கள் நடக்கட்டும், புத்திர வாக்கியத்தை கட்டளையிடும். விசேஷமாக பெரும்பாடோடு காணப்படுகிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். பல வருடங்களாய் மருத்துவமனைக்கு அலைந்தும் சுகம் கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலும் பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஆட்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கும்,
பல வருடங்களாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் என்று. ஆண்டவரே தகப்பனே, அப்படிப்பட்ட மக்களுக்கு நீ மனம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் எவ்வளவு துக்கத்தோடு இருக்கும், அந்த குடும்பம் இப்படி வேதனையோடு காணப்படும். ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களுக்கு மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே. இரவு நேரத்தில் தூங்க முடியாதபடி கெட்ட சொப்பனங்களால் பாதிக்கப்படுகிற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண பயத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி சந்தேகத்து நிமித்தம் உடைந்து போய் பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயோ வாலிப பிள்ளைகள் வழிதவறி போகிறது என்று உடைந்த உள்ளத்தோடுமே நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை கர்த்தர் விடுவித்து காத்துக்கொள்ளும். பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே விலையேறப்பட்ட உச்சிதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அனுக்கிரகம் செய்வாராக. God bless you. God bless you.